சென்றிருக்கிறான். இவன் மந்திரியை அழைத்தான். பாதாள பத்மாசுரன். பத்மாசுரன் வல்லரக்கன் அழைக்கிறான். மந்திரி அழைத்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன உரைக்கிறான்? நம்முடைய பாதாள நாட்டிலே நாடதில் எத்தனை ஆலயங்கள் இருக்கிறது? நிறைய ஆலயங்கள். கணபதி ஆலயம், காளி ஆலயம், விஷ்ணு ஆலயம் என்று பல ஆயிரம் கோடி ஆலயம் இருக்கிறது. சிவ ஆலயம், காளி ஆலயம். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் எத்தனை கால பூஜை நடக்குகிறது? 6 கால பூஜையானது நடக்கிறது. தேவைதானா? வேண்டாமே. இந்த உழைப்பிற்கு அந்த வேலை தேவைதானா? செலவு ஆகுதல்ல. அதனாலே கோவிலை இழுத்து மூடு. எழுத்துன்னு ஆண்டவன் தலையில கையை வைக்கிறான். சிவன் நாமத்தை உச்சரிப்பவருக்கு அடி கொடு. சரி. வல்லரக்கனே நமக. வல்லரக்கன் வாழ்க எங்கணும் என்று எம்மை போற்றாதவரை சிறைச்சேதம் பண்ணு. செய்திருப்பா. கொடுங்கோல் ஆட்சி புரிந்தானே. பாதாள நாட்டு பத்மாசுர வல்லரக்கன் போட்ட நேரத்தில் இருந்து அந்த பாதாள நாட்டிலே என்ன ஆச்சு? என்ன ஆகுறது? 1 வருடம் 2 வருடம் என அப்படி உற்ற 12 வருட காலமாகவே 12 வருட காலமாக மழை இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை. பாதாள நாடதிலே மழை இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை. உலகமதில் கரடும் இல்லை, புல்லும் இல்லை, மழை இல்லாத காரணத்தால் குறுநாட்டு மன்னர்களும் 12 வருடமாக ஆறு கஷ்டம் அது வருகுதையா. 12 வருடம் பாதாள நாடதிலே பஞ்சமது பாதாளத்திற்கு வருகுதையா. பஞ்சமது அங்கே பஞ்சமது பாதாளத்தில் வருகுதையோ பாதாளத்திற்கு வருகுதையா. ஆடும் மாடு கடிப்பதற்கு அங்கே கடிப்பதற்கு கரடும் இல்லை, அங்கு புல்லும் இல்லை, அங்கே மழை இல்லாத ஒரு காரணத்தால் பஞ்சமது அங்கே வந்திடுமா. பஞ்சம் வந்த காரணத்தால் பகுதி பணம் கொடுக்கலையே. அங்கே பகுதி பணம் கொடுக்கலையே. அங்கே அங்கே பகுதி பணம் கொடுக்கலையே. பாதாள குறுநாட்டு மன்னர்கள் 12 வருட காலமாகவே பாரில் மலை பொழியாமல் மன்னனுக்கு கப்பம் கொடுக்காமல் இருந்த விஷயம் வல்லரக்கனுக்கு தெரிந்திடுமோ? மன்னனை பார்த்து
மந்திரியை அழைத்தான் வல்லரக்கன். அப்படி அடேப்பா மந்திரி, ஏப்பா ஏ மந்திரி, குருநாட்டு மன்னர்கள் சிறிது காலம் ஆ நம்முடைய அரண்மனை வாசல் பக்கம் யாருமே வரவில்லையே. என்ன காரணம்? ஒருவரும் வரவில்லையேப்பா. என்ன காரணம் தெரியுமா மன்னா? உட்கார்ந்த இடத்த வந்து எந்திரிச்சு வா கொஞ்சம். என்ன காரணம் தெரியுமா மன்னா? என்ன என்ன காரணம்? சிறிது காலங்கள் மழை இல்லையாம். இல்லை இல்லை இல்லையா? அதுவும் ஒரு வருடம் 2 வருடமா? அப்படி உற்ற 12 வருடம். 12 வருட காலமாக பாதாளத்துல மழை இல்லை. அதனாலே கஷ்டப்படுவார்கள் போல் தெரிகிறது. தெரிகிறது தெரிகிறது. சொன்னான் பாத்தீங்களா மந்திரி? மந்திரி எடுத்து உரைக்கிறான். மன்னவன் வல்லரக்கன் உரைக்கிறான். அப்படிப்பட்ட குருநாட்டு மன்னர்களை விடலாமா? கூடாது கூடாது. நான் சொல்வதை நன்றாக கேள். கேளப்பா மந்திரி. உடனடியாக குருநாடு சென்று சென்று கப்பத்தை கேள், காணிக்கை கேள், இருசால் பணத்தை கேள், இருந்து வாங்கிட்டு வந்துரு. முதல்ல என்னை வணங்குவதற்கு கூப்பிடு. கூப்பிடு, அரண்மனைக்கு கூப்பிடு, முதல்ல கூப்பிடு. அவர்கள் கப்பம் தராவிட்டால் நம்முடைய நாட்டு படையை வைத்து அவர்களை சிறைச்சேதம் பண்ணப்படும். பாதாள சிறையில கொண்டு அடைப்பன்னு சொல்லி என்று நான் சொல்லுவதை அப்படியே சொல்லிவிடு. சொல்லிரப்பா. நம்மிடம் இருக்கும் பயம் என்னங்கிறது தெரிய வேண்டும். வேண்டும் வேண்டும் அல்லவா? உடனே யோசிக்கிறான் மந்திரி. மன்னவன் வல்லரக்கனுக்கு பிடித்து விட்டான். 7.5 நாட்டு சனி பிடித்து விட்டான். 6.75 அரையும் காலும் சேர்ந்தால் 7.5 நாட்டு பகவான் பிடித்தார். சனி பகவான் வந்துட்டாரு. பிடித்தார்னா விடுவாரா? மங்கு சனி, பொங்கு சனி, குபேரன் சனி, அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள். எந்த சனி பிடிச்சாலும் 15 வருஷம் 17 வருஷத்துல போயிரும். சரி. ஆனா அட்டமத்து ஐயா பிடிச்சிட்டாருன்னா எந்த இடத்துல போய் கைய வச்சாலும் சரி, தங்கத்திலே கைய வச்சாலும் சரிதான், அது ஈயமா போயிரும். எப்படி இருக்குங்கிறது பாத்தீங்களா? இப்படி பாதாள நாட்டு பத்மாசுர வல்லரக்கல் இடத்திலே இடமதில் மந்திரி இடத்திலே சொன்ன நேரம், மன்னவன் சொன்ன நேரம், குருநாட்டு மன்னர்கள் இடத்திலே வந்து அதேபடி சொல்லுகிறான். ஓடோடி வந்து சொல்லுகிறான் மந்திரி. குருநாட்டு மன்னர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்றாக சேர்ந்து ஈவு இரக்கம் தயவு தாட்சண்யம் இருக்கும் என்று எண்ணி நாம் கப்பம் கொடுத்தோம். அப்படி ஆனால் நம்மவே எதிர்க்க துணிந்த மன்னவன் இனி நமக்கு தேவையா? இந்த மன்னனை நாம் கையெடுத்து வணங்கவும் கூடாது. நாம் ஏற்றி வைத்த மன்னவன் நாமே இறக்கி விடுவோம், இறக்கிடலாமே என்று சொல்லி பாதாள நாட்டு மக்கள் 55 தேசத்து வேர்களும் தேசத்து ஒன்று சேர்ந்து ஆணைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, காரால் படை, சேரால் படை, நடக்கும் படை, அப்படி அனைத்து படையோடு தூசி பறப்பதற்காகவே பறந்து கொண்டு ஓடி வருகிறான். பதறி போய் அடித்து மந்திரியானவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன உரைக்கிறான்? வல்லரக்கன் இடத்திலே உற்ற செய்தியை சொன்ன நேரம் உடனே மந்திரி பார்க்குகிறான். என்ன சுவாமி, இதற்கெல்லாம் அமுடு காலம் உமக்கு வந்த காரணம் என்ன தெரியுமோ? என்ன சொல்லு மந்திரி. நமச்சிவாயம் என்ற சொல்லை வந்த நேரத்திலே மறந்ததினால் வந்த கேடு. ஆண்டவனை மறந்தாயல்லவா, அதனாலே ஆண்டவனை என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? அதிக தவம் இருந்து ஈசனிடம் இருக்கும் வரம் யாருக்குமே அளிக்கப்படாத வரம், இதுவரைக்கும் யாரும் வாங்காத வரம், தூண்டுவாமணி வரம், அக்கினி வரம். அந்த வரத்தை வாங்கினேனா? வாங்கி வந்தே. ஆனா இந்த 55 தேசம் என்ன 7 உலகமே உம்மை கண்டால் அஞ்சும். உம்மை கண்டு அங்கே நடக்கும் அப்பா. நல்ல நேரத்தில் உற்ற செய்தியை சொன்னான் அல்லவா மந்திரி எடுத்து சொன்னான். அந்த மந்திரி இடத்திலே நாட்டை ஒப்படைத்தான். நாட்டை ஒப்படைக்கிறான். நகரத்தை ஒப்படைத்து உடுத்தினான் காவி வேஷ்டி, அணிந்தான் ருத்ராட்ச மாலை அணிந்து பூசினான் திருநேற்றால் காப்பு. சரி. காவி வேட்டி கக்கப்பலம் கவுண்டலத்தை தான் எடுத்துக் கொண்டு தும்புவார் செருப்பணிந்து கொண்டு அத்துவன கானகத்தை தேடி ஆண்டவனை என்ன வேண்டும்? அருந்தவம் புரிவதற்காகவே அத்துவன கானகமா 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 ஆறும் தவம் அது புரிய போறான் அவன் கானகமா ஆறும் கானகம் தேடி வாரா அந்த அத்துவன கானகத்தை
கமுகும் நாட்டி கோலமிட்ட வாசலிலே வாசலிலே ஐயோ அவள் வாசலிலே குலவாழ கமுகு நாட்டி அங்கே ஆமை நல்ல பலகை போட்டான் பலகையிட்டான் அதன் மேலே மத்விரித்தான் மத்துக்கு மேலே எல்லோ அழகு செப்பு குடமும் வைத்தான் செப்பு நல்ல குடத்தின் மேலே மாங்குளையே கொண்டு வைத்தான் மாங்குளைக்கு மேலே எல்லோ செவ்விழனி தேங்காய் வைத்தான் செவ்விழனி தேங்காய் மேலே இழுமிச்சம் கனியை வைத்தான் இழுமிச்சங்கனியின் மேலே கோழி முட்டை பந்து வைத்தான் கோழி முட்டை பந்தின் மேலே கொட்டப்பாக்கு தூக்கி வைத்தான் கொட்டப்பாக்கு மேலே எல்லோ கொடிமிளகு தானே வைத்தான் கொடிமிளகு மேலே எல்லோ 7 சிறு கடுகு வைத்தான் 7 சிறு கடுகின் மேலே செவ்வரளி புஷ்பம் வைத்தான் செவ்வரளி புஷ்பம் மேலே செவ்வரளி புஷ்பம் மேலே செம்பு ஊசி அதை நாட்டுவானா செவ்வரளி புஷ்பம் மேலே செவ்வரளி புஷ்பம் மேலே செப்பு ஊசி நாட்டுவானோ அந்த ஊசி நல்ல முனை போலே ஊசி முனை போலே தன்னுடைய உள்ளத்தை கூர்மை கொண்டான் கொண்டா அரகரா சிவசிவா என்று 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 ஒரு வருடம் 2 வருடம் என அப்படி உற்ற சிவனாரை மனதில் எண்ணி எண்ணி அருந்தவம் புரிந்து வருகிறான் வருகிறான் 12 வருட காலம் தவம் புரிந்தான் 12 வருட காலம் அவன் 12 வருட காலம் அவன் பாரத்தவம் புரிந்து வாரா அவன் 12 வருட காலம் புரிந்து வாரா ஒரு வருடம் 2 வருடம் தவம் புரிந்தான் 12 வருட காலம் பல்லு எல்லாம் பாசி பற்றன ரோமமெல்லாம் கடைகள் பின்ன காட்டடித்து மணல் குமிழ்ந்து முட்டு போல வந்திடுமோ உள்ளிருந்து அரகரா சிவசிவா என்பதாகவே சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான் இப்படி 13ஆம் வருடம் கழிந்து கழிந்து ஆடாத கைலாசமெல்லாம் ஆடுகிறது அசைகிறது இவனுடைய அருந்தவத்தால் அசைகிறது அக்னி சூளையாக அனல் காற்றா வீசுது பார்வதியால் உரைத்தாளே அறிந்து அறிந்து உரைக்கிறார் உரைத்த நேரம் சிவனார் என்ன செய்கிறார் என்ன செய்கிறான் நமக்கு தொண்டொழியம் செய்யும் நந்தி நந்தி தேவன் நீ சற்று எந்தி ஐயா எழுச்சிவா எழுந்து பூலோக தன்னதிலே தன்னதில் எம்மை நினைத்து தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவனை அழைத்து வா என்று சொன்னவுடனே அந்த நந்தி தேவன் ஓடி வந்தான் ஓடோடி வந்து அவனி பாலால உலகத்திலே ரிஷிமுக வர்ணன் பெற்றெடுத்த அருந்தவ பிள்ளை வல்லரக்கன் தவம் இருந்து கொண்டு வருகிறான் அவனை அழைத்து குரல் கொடுத்தான் வாய் திறந்து பேசினான் அல்லவா இருவேரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அவனை அழைத்து கொண்டு கைலாசம் ஆதி கைலாசம் எப்படி வருகிறான் தெரியுமா வாய்வேகமா மனவேகமா வாய்வேகமா மனவேகமா அவன் வருகையுடன் ஓடி வாரா
வணக்கம் செய்த நேரம் இதை கண்டார் அந்த ஆண்டவரோ கண்டாரே ஆண்டவரோ அவன் பாரமுடல் ஏது செய்தார் அவர் கண்டாரே ஆண்டவரோ வல்லரக்கனை கேட்டு உனக்கு நாடு வேண்டுமா நகரம் வேண்டுமா வேண்டுமா பொருள் எது வேண்டுமாப்பா எது வேண்டும் என்னிடத்தில் தயங்காமல் கேளு கேளப்பா வல்லரக்கன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா என்ன என்ன உரைக்கிறான் தங்களுடைய அருளினாலே மெய் அருளினால் சகல பாக்கியமும் இருக்கிறது நிறைவாக இருக்கிறது ஆண்டவா ஒரே ஒரு வரம் வேண்டும் ஒரே ஒரு வரம் வேண்டும் அவனிசூல் 55 தேசத்து மன்னர்களை எதுக்கு வர வேண்டும் ஆளக்கூடிய வரம் அது ஒற்றையில் இருந்து நான் அவளை மீண்டும் ஆள வேண்டும் சரி அதற்கான வரம் உங்களிடத்தில் இருக்கிறது இருக்கிறது அதை தர வேண்டுமானால் அன்னை பார்வதா தேவி உங்களின் இடப்புறமாக இருக்கிறாள் அல்லவா ஒரு சத்தியம் செய்து தந்தால் போதும் அவள் மேல ஒரு சத்தியம் பண்ணிதாங்க மறுவினை அறியாத ஆண்டவன் இதோ தருகிறேன் என்று சொன்னார் அல்லவா சொல்லுகிறா எண்ணிய நேரத்திலே வரத்தின் விவரத்தை சொல்லுகிறான் வல்ல அரக்கன் உரைக்கிறான் மேற்கு மலையை என்னுடைய ஆள்காட்டி விரலை கொண்டு நீட்டினான் அக்கினி பத்தி எரியணும் அப்படி அக்கினி குழம்பா எரியணும் சமுத்திரம் நீர் வற்றி போய் பிளவு பிறக்கணும் அப்படி தீ பத்தி எரியணும் சமுத்திரம் பூமியில நொறுங்கணும் ரெண்டா அப்படி விரிசல் விட்டுறணும் தாய் வயிற்றிலே பிறந்த எந்த ஆடவனாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி கூனோ குருடோ செவிடோ பேடோ யாராக இருந்தாலும் என்னை எதிர்த்து வந்தாரானால் சரி என்னுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்துங்க விரல் இதை கொண்டு நீட்டி வச்ச உடனே மாண்டு விட வேண்டும் மடிந்து விட வேண்டும் வரத்தை கேட்டானே அன்னை பார்வதியின் பேரில் அல்லவா சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம் மீற முடியுமா முடியாதல்லவா மீற முடியாது என்று சொல்லி தந்தேனடா வல்லரக்கா போய் வரேன்னு சொன்னானா இல்லையே ஏன் சொல்லணும் நமக்கு தான் வேண்டியது கிடைச்சு போச்சுன்னு வாரானே வல்லரக்கன் வருகின்ற நேரம் மறிக்கிறான் நாராயணா நாரத மாமுனி வழிமறைக்கிறான் கலகத்தை உண்டு பண்ணிய நேரம் நாரதருடைய கலகம் முடிவிலே கலகமாக இருந்தாலும் கடைசியில் நன்மையாகவே முடிவிலே நன்மையாகவே இருக்கும் நன்மை என்று சொல்லி கலகத்தை உண்டு பண்ணினார் அல்லவா உண்டு பண்ணுகிறான் அப்படியானால் தளபதி சமுத்திரம் கீழூர் யாதவர் சமுதாய பெருங்கொடை ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாசான முத்து மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மாபெரும் அலங்கார தீபாதரணை நடக்க இருப்பதினால் பக்தகோடி மையன்பர்கள் மற்றும் வரிதாரர்கள் சுத்துவற்ற ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து ஐயனின் அருள் பெற்று செல்லுமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறார்கள். ஓகே, இப்படியாக இருக்குகின்ற நேரம் அலங்கார தீபாதரணை நடக்க இருப்பதினால் சகல பொதுமக்களும் வந்து ஆண்டவனின் அருள் பிரசாதம் பெற்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறார்கள். இப்படி நாரதன் கலகத்தை உண்டு பண்ணினான் அல்லவா? உடனே அப்படியானால் இந்த வரத்தை சோதிக்க வேண்டுமானால் தீட்டின மரத்திலே கூர்மை பார்க்க வேண்டும். யாரு வரம் தந்தாரோ அவரே பை வச்சிட வேண்டியது. யாரு வளர்க்குகிறார்களோ வளர்த்த கிடாதான் தன்னுடைய மார்பிலே பாயம் என்று உரைத்திருக்கிறார். ஈசனை நோக்கிய கையை நீட்டி கொண்டு வருகிறான். வல்லரக்கன் வருகிறான். வந்த நேரத்திலே நேரம்
பார்த்தார்கள் தேவர்கள் மூவர்கள் ரிஷிமார்கள். ரிஷிமார் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன? வல்லரக்கனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் பெரிய வரம். வரம் அல்லவா? அக்னி வரம். அக்னி அக்னி. அதை தொட்டால் என்ன ஆகும்? தீ பற்றி எரிஞ்சிருவான். 7 உலகத்தவே அழிக்குகின்ற வரத்தை எல்லாம் வாங்கி இருக்கிறான். வாங்கி இருக்கிறான். அதனாலே வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார். வானவர் ஓடுகிறார், மறையவர் ஓடுகிறார். மரண் நம்பி ஆதித்தன் சந்திரர் ஓடினார். மறை நம்பி ஆதித்தன் சந்திரன் ஓடுகிறான். இந்திரனும் சந்திரனும் இறையவனும் ஓடினார். இந்திரனும் சந்திரனும் இறையவனும் ஓடுகிறான். மறையவனும் சூரியனும் ஆதித்தனும் ஓடினார். மறையவனும் சூரியனும் ஆதித்தனும் ஓடுகிறான். அண்ணா வார வல்லரக்கன் அதை சொல்ல நேரமில்லை. அண்ணா வார வல்லரக்கன் அதை சொல்ல நேரமில்லை. இன்னா வார வல்லரக்கன் இதை சொல்ல நேரமில்லை. இல்லாத வல்லரக்கன் இதை சொல்ல நேரமில்லை. ஆட்டுக்கீட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். ஆட்டுக்கீட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். எருமக்கிட வாகனத்தில் யமதருமன் ஓடினார். எருமக்கிட வாகனத்தில் யமதருமன் ஓடினார். அண்ணல் பச்சி வாகனத்தில் அயன் பிரம்மன் ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்தில் ஐயன் பிரம்மன் ஓடினார். பச்சை மயில் மீதில் ஏறி சுப்பிரமணிய ஓடினார். பச்சை மயில் மீதில் ஏறி சுப்பிரமணியன் ஓடினார். வெள்ளை யானை மீதில் ஏறி இந்திரன் ஓடினார். வெள்ளை யானை மீதில் ஏறி இந்திரன் ஓடினார். மிதுலை என்ற வாகனத்தில் வருணதேவன் ஓடினார். மிதுலை என்ற வாகனத்தில் வர்ணதேவன் ஓடினார். பச்சை மயில் மீதில் ஏறி சுப்பிரமணியம் ஓடவே. பச்சை மயில் மீதில் ஏறி சுப்பிரமணியன் ஓடவே. எல்லோரும் ஓடும் போது ஈஸ்வரனும் ஓடினார். எல்லோரும் ஓடும் போது ஈஸ்வரன் ஓடினார். ஓடுகின்ற வழியதிலே புல்லு கூட முளைக்கலையே. ஓடுகிற வழியதிலே புல்லு கூட முளைக்கவில்லை. இந்த நேரத்தில் விநாயக பெருமான் பார்த்தான். பறக்க பறக்க முடியாது. அவருடைய வாகனத்திலே அமரும் பொழுது அந்த வாகனமானது அந்த நேரத்திலே யாசகம் கேக்கு. என்ன என்ன கேக்குறது? எண்ணங்கட்ட பெரிச்சாலி எள்ளு பொறி. எள்ளு 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 பொறி. அர்த்தங்கட்ட பெரிச்சாலி அவளு உருண்டை கேக்கு. கேக்குறது இல்லவா? கூறுகட்ட பெரிச்சாலி கொலக்கட்டை கேக்கு. மாவு கொலக்கட்டை கேக்குது. கேக்குகிறதே சிவபெருமானை மனதிலே எண்ணினான் விநாயக பெருமான். எண்ணுகிறான். உடனே வரத்தை கொடுக்கிறா. மூச்சிட்ட இடங்களெல்லாம் 300 பந்துகளாக போக கடவதை அப்படி என்று சொன்ன நேரம் விநாயக பெருமான் பூமியிலே மறந்தா. அப்படி மறைந்த நேரம் ஒரு நந்தவன தோட்டத்திலே தோட்டமதில் தேவர்கள் மூவர்கள் அனைவரையும் ஒவ்வொரு மலர்களாக மலரச் செய்து சிவபெருமான் ஒரு நந்தவன தோட்டத்திலே செவ்வரளி மலரிலே செவ்வரளி மலரதில். ஏன் செவ்வரளி மலரிலே ஈசன் மலர வேண்டும்? என்ன காரணம் ஐயா? நமச்சிவாயம் என்ற சொல்லுக்கு எழுத்து 5. 5 இல்ல. செவ் அரளி மலருக்கு இதழ் 5. செவ்வரளிக்கும் 5 இதழ். வாசனை இல்லாத பூவும் அதுதான். சரி. ஈசனுக்கு உகிர்ந்த மலரே செவ்வரளி மலர் தான். செவ்வரளி அல்லவா? அதிலே சிவலிங்கமாகவே போய் மறந்தா. மறைந்த நேரம் இந்த வல்லரக்கன் ஓடி வருகிறான். ஓடி வருகிறான். இந்த வழியாகத்தானே பட்டாளத்தோடு வந்தார்களே. ஒருவரையுமே காணவில்லையே. ஒருவர் பின்னாடி ஒரு ஓடி வந்தார் என்று மூடாக தேடி பார்க்கிறான். கண்ணனை காணவில்லை. இல்லையே. வேறா கிள்ளி பார்க்கிறான். கிள்ளி பார்த்தாலும் விமலன் எங்கனா தெரியுறாரா? இல்ல தெரியலையே. உடனே எப்படி எங்கு போனாலும் இந்த வழியாக வந்துத்தானே ஆகணும். போன வழியில திரும்பி வந்துதானே ஆகணும். ஒரு இடத்திலே நிலையாக அமர்ந்தான் வல்லரக்கன். அப்படியே அமர்ந்து உட்கார்ந்துட்டான். சிவனார் சிவலிங்க பூவிலே தன்னுடைய உயிரை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சிவலிங்கமா உட்கார்ந்து. இந்த நேரத்தில் வல்லரக்கன் அழிய வேண்டும். அழிய வேண்டுமானால் யார் வரணும்? யார் வர வேண்டும்? திருப்பார்க்கடலிலே வள்ளி கொண்டிருக்கும் நமோ நாராயணன் பெருமான் நமோ நாராயணன் வர. உலகளந்த மாயக்கண்ணன் வர வேண்டும். வேண்டுமல்லவா? மாயக்கண்ணன் ஆயர்பாடி பட்டணத்திலே அசோதைக்கும் நந்தக்கோனுக்கும் வளர்ப்பு மகனாகவே வளர்ந்து கொண்டு சரி சில லீலைகள் செய்து முடித்து நித்தம் தொல்லையாக இருக்குமே தாய் யசோதையாள் இடத்திலே வேண்டிய வரத்தை வாங்கி கொண்டு ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டு வரும் வழியில் வரக்கூடிய வல்லரக்கனை தூரத்தில் கண்டான் மாயவன். எம்பெருமான் பார்க்கிறான். வல்லரக்கன் வாங்கிய வரம் ஆனால் அழியும் வரம், அழிக்க முடியாத வரம், பெண்ணால் அழியக்கூடிய வரத்தை வாங்க மறந்தான். சரி. அதனால் என்ன செய்யணும் தெரியுமா? பெண்ணாக உருவம் கொண்டு போனோம். மோகினி பெண்ணை போல. அதுவும் பச்சிலம் குழந்தையாக போனோம்னா தூக்கி தூர போட்டுருவான். ஆமா. ஒரு வயது முதிர்ந்த பாட்டி போல வடிவம் கொண்டு போனோம்னா கண்டுக்கவே மாட்டான். நம்மளை கண்டுக்கிடவே மாட்டான். ஆமா.
அதனாலே 16 வயது சென்ற பருவ மோகினி போல வடிவம் கொள்ளணும். பெண்ணை போல் ரூபம் கொண்டு போனால் மயங்காதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் உண்டோ? பெண்ணை கண்டு மயங்காதவர் ஒருவரும் இல்லை. கண்ணழகு போதாது தங்கத்தினால் அலங்கரிக்க வேண்டும், அலங்காரங்கள் செய்ய வேண்டும். பெண் அழகு போதாது பொன்னால் அலங்கரிக்க வேண்டும், அலங்காரம் செய்து வேண்டும். என்ன அலங்காரங்கள் செய்கின்றான் தெரியுமா? எப்படி? தங்கத்தினால் செய்த மணி தாழ்விடமா முகத்தியா, செய்த மணி தாழ்விடமா முக்குத்தியா, தன் வளையல் பொன் வளையல் மாட்டினார், வளையல் மாட்டினார், கை விரலதிலே மோதிரத்தை பூட்டினாள், கை விரலதிலே மோதிரத்தை பூட்டினாள், செய்த மணி தாழ்விடமா முக்குத்தியா, அவர் தன் வளையல் பொன் வளையல் மாட்டினார், கை விரலதிலே மோதிரங்கள் பூட்டினாள், கை விரலதிலே மோதிரங்கள் பூட்டினாள். அங்கே 3000 பெண் பெருமா முகத்தியாம் பச்சைக்கல்லாம், 3000 பெண் பெருமா முக்குத்தியாம் பச்சைக்கல்லாம், மூக்கதிலே புல்லாக்கை மாட்டினார், புல்லாக்கை மாட்டினார், அவள் முகத்தை கொஞ்சம் ஜாடையாக காட்டினாள், அவள் முகத்தை கொஞ்சம் ஜாடையாக காட்டினாள், காட்டினாள், முக்குத்தியே முக்கதிலே பூட்டினாள், முகத்தியை பூட்டினாள், முக்கதிலே பூட்டினாள், அவள் முகத்தை கொஞ்சம் ஜாடையாக காட்டினாள், முகத்தை கொஞ்சம் ஜாடையாக காட்டினாள். அங்கே பாதக தட்ட கொலுசு பாதச்சர ஓசையிட, பாதகம் தண்ட கொலுசு பாதை ஜடையிடு ஏற, பத்திரமாத தங்க ஒட்டியானமா, ஒட்டியானமா, அதை பார்க்க 10000 வேண்டுமா, அவளை பார்க்க 10000 வேண்டுமா, வேண்டுமா, பத்திரமாத்த கங்க ஒட்டியானம்மா, ஒட்டியானமா, பார்க்க 10000 வேண்டுமா, அவளை பார்க்க 10000 வேண்டுமா. காசி நகர் புகழம்பட்டு சேலையா, காசி நகர் புகழம்பட்டு சேலையா, பட்டு ஏலையா அதில இருகரையும் தங்க சருக, ஏலையா அதில இருகரையும் தங்க சருக, வேலையா வேலையா, ஆசிங்கும் புகழும் பட்டு சேலையா, புகழம்பட்டு சேலையா, இருகரையும் தங்க செருக ரேகையா, அதில இருகரையும் தங்க சருக, வேலையா. பெண்ணில் தடை தண்ணில் ரோஜா பூவை சூடினாள், பெண்ணில் தடை தண்ணில் ரோஜா மல்லிகை இருவாட்சி மறிக்கொழுந்து கனகாம்பரம் வாடாமல்லி வளர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி பாரிஜாத, பெண்ணில் தடை தண்ணில் ரோஜா பூவை சூடி மல்லிகை பூவை சூடி, சரச மோகினி பெண்ணை போலே உருமாறினாள், சரச மோகினி பெண்ணை போலே மாறினாள், மாறினாள், அவள் பூவை சூடினாள், சரச மோகினி போல் பெண்ணாக மாறினாள், மாறினாள். பெண்ணாக மாறிக்கொண்டு வருகின்றார் பெருமாள், பெண்ணாக உருமாறி வரும் நேரம் வல்லரக்கம் பார்த்தான், சவாசு அலறிக்கிட்டு போறான் பாரு, அப்படி தெற்கு முகமா போறானே அண்ணா போறான் வல்லரக்கன், அவனை பிடிக்கணும், அப்படி அவனை முதல்ல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தன் வசப்படுத்தணும், படுத்த வேண்டும், தன் வசப்படுத்த வேண்டுமானால் வேண்டுமே ஆனால் என்னை கண்டு அவன் மதியமயங்கணும், மதி மயங்கி இருக்கு. 1000 நாவை படைத்த ஆதிசேடனாலும் சொல்ல முடியாத அழகு, அப்பேற்பட்ட பேர் அழகு. லட்சுமி தேவியின் மணவாளன் மாய கண்ணனின் அழகை சொல்லவா வேணும்? அப்படி வருகிறான். வந்த நேரத்தில் வல்லரக்கன் பார்த்தான். அம்மா பெண்ணே, பெண்மயிலே, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், எங்கிருந்து எங்கு வந்தாய், ஊரும் எல்ல பேரும் எல்ல, ஊரும் எல்ல பேரும் எல்ல, ஆக உற்றதொரு ரேகை எல்ல,
என்னுடைய நாடு கொட்டாரக்கரை. கொட்டாரக்கரை. கொட்டாரக்கரையிலே ஆண்டு வரும் ராமராஜ மன்னனுக்கு மன்னவனுக்கு 8வது பிறந்தவள். 8வது பிறந்த பெண் பிள்ளை. நேற்று திருமணம். இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு போயிட்டு. இன்னைக்கு பிறந்த வீடு போறேன். ஆமா. எம்மா பெண்ணு. எம்மா ஏ பெண்ணு. மோகினி. கொஞ்சம் நில்லுமா. இப்படி சொல்லலாமா தாயி? ஆமா. நேற்றைக்கு கல்யாணம். இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுதிய. அதாவது புகுந்த வீட்டிலே இருப்போம்னு சொல்லு. பெண்ணுடைய அழகு 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 பிறந்ததில் இருந்து புகுந்த வீடு போகும் வரைதான் பெற்ற வீடு தஞ்சம். ஆமா. பெருமை. சரி. ஆனால் புகுந்த வீடு என்று பறந்து போகின்றாளோ போகிறாளோ அதில் இருந்து கடைசி காலம் வடக்க தெற்க போற வரைக்கும் புகுந்த வீட்டின் பெருமையை தான் கூற வேண்டும். சரி. அப்படிப்பட்ட மோகினி எம்மா தாயி, நேற்றைக்கு கல்யாணம் முடிந்து இன்னைக்கு பிறந்த வீடு போறிய. உனக்கு பேர் எப்படி வரும் தெரியுமா? வாலாவட்டின்ல உனக்கு பேர் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நீ ஆளாகணுமா? ஆமா. நான் அதை பார்த்துட்டு இன்னுமா உயிரோட இருக்கிறேன். இந்த நேரத்திலே என் ஆயுள் பிரிந்து விட கூடாதா? சரி என்று வல்லரக்கன் பெண்ணை கண்டான், மதிமயங்கினான். மதிமயங்கி பேசுகிறான். வேதம் கொண்டான் வல்லரக்கன். வல்ல அரக்கனானவன் தன்னிலை மறந்தான். பெண்ணை நினைச்சிட்டான். அவன் என்ன செய்வான்? அவனுடைய தலையெழுத்து பெண்ணை கண்டுபிடி மயங்கி நிற்கிறான் இருக்குகிறது அல்லவா? ஆமா. இந்த நேரத்திலே மோகினி பெண்ணால் பார்க்கிறாளே, நம் வசம் தன்றாக மாட்டிக்கொண்டான். மாட்டிக்கொண்ட வல்ல சொல்லி வரம்போடுப்பா, அழகு பிள்ள மாசானோ, அழகு பிள்ள மாசானோ, சொல்லி நல்ல வர கொடுப்பா, சொல்லி ஒரு கையிலே அடுக்கு தடி, ஒரு கையிலே ஒரு கையிலே அடுக்கு தடி, மறுகையிலே ஆலப்பந்தம், ஒரு கையிலே கையருவா, மறுகையிலே ஆரப்பந்தம், ஒரு கையிலே கையருவா, மறுகையிலே சுத்தி ஆடுவாரா ஆடுவாரா அழகு பிள்ளை மாசா மணிமகுட சத்தத்தோடு மாசானோ ஆடிவாரா, மணிமகுட சத்தத்தோடு மாசானோ ஆடிவாரா, கொம்பு வாத்திய இசையோடு மாசானோ ஆடிவாரா, கொம்பு வாத்திய சத்தத்தோடு மாசானோ ஆடிவாரா, சுத்தி ஆடுவாரா ஆடுவாரா அழகு மாசான மறிக்கொள்ளு அவனே அவனோ முன்னே வைக்கும் காலுக்கெல்லாம், முன்னே வைக்கும் காலுக்கெல்லாம், உனக்கு காலுக்கெல்லாம் முல்லை பூவால் தள்ளடமா, முல்லை பூவால் முன்னே வைக்கும் காலுக்கெல்லாம் எடுத்து வைக்கும் காலுக்கெல்லாம், எடுத்து வைக்கும் காலுக்கெல்லாம், அங்கே காலுக்கெல்லாம் ஐயா எருக்களம்பு சல்லடம்மா, மாசான சல்லடம்மா, காலுக்கெல்லாம்
வைக்கும் காலுக்கெல்லாம் மாதுளம்பூ செல்லடமா பிள்ளை வைக்கும் காலுக்கெல்லாம் பிஞ்சு பூவால் செல்லடமா மாலையோடு மறிகொழுந்தா மறிகொழுந்தா மாசான மறிகொழுந்தா அவையோடு தீராத நோய்கள் எல்லாம் திருநீரால் தீர்த்து வைப்பா மாறாத நோய்கள் எல்லாம் முஞ்சனைகள் மாற்றி வைப்பா சொல்லி சொல்லி வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா அழகு மாசான முத்து ஐயா வரம் கொடுப்பா மூஞ்சி நல்ல கருக்களிலே மூஞ்சி நல்ல கருக்களிலே அந்த கருக்களிலே அழகு மாசானோ அடிவாரா மாசானோ அடிவாரா கருக்களிலே அறையில் ஒரு சல்லடமா அறையில் ஒரு சல்லடமா அறையில் ஒரு சல்லடமா அஞ்சு தந்தி வல்லையம்மா அறையில் ஒரு குல்லாம் நாமரத்த முடியலகா அறையில் ஒரு சல்லடமா சல்லடமா மாசான மறிகொழுந்தே ஒன்னை வைக்கும் காலுக்கெல்லாம் முல்லை பூவா செல்லடமா முல்லை வைக்கும் காலுக்கெல்லாம் பிச்சி பூவா செல்லடமா முல்லை வைக்கும் காலுக்கெல்லாம் முல்லை பூவா செல்லடமா எடுத்து வைக்கும் காலுக்கெல்லாம் எருக்களம்பு செல்லடமா மாறி வைக்கும் காலுக்கெல்லாம் மாதளம்பு செல்லடமா ஆன பல்ல ஒரு கையிலே அழகு மாசான உலகையிட்டா தீராத நோய்கள் எல்லாம் தீராத நோய்கள் எல்லாம் அக நோய்கள் எல்லாம் அவன் திருநீரத்து வைப்பா திருநீரத்து வைப்பா ஐயல் நோய்கள் எல்லாம் மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சனையல் மாற்றி வைப்பா வந்திருந்த மக்களுக்கு வரங்களை தான் கொடுப்பா அந்த பேச்சு நல்ல பிரம்ம சக்தி தானே நல்ல ஆடிவாரா